Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentences. Before going to our video, if you want PDF format of all our videos, go and check our website. I will pin the website link in description box or first comment. First sentence, as you say, நீங்கள் சொல்வது போல. In Tamil, நீங்கள் சொல்வது போல. As he says, he means அவர். So, அவர் சொல்வது போல. அவர் சொல்வது போல. The next one, as you said, it's a past tense. Here we have said. It's a past tense. So in Tamil, நீங்கள் சொன்னது போல. Present tense means நீங்கள் சொல்வது போல. Past tense means as you said. நீங்கள் சொன்னது போல. சொன்னது போல. So I already told, as he says, அவர் சொல்வது போல. As she says, அவள் சொல்வது போல. She means அவள். The next one, then this sentence, as he said, அவர் சொன்னது போல. As she said, அவள் சொன்னது போல. The next one, why so, which means ஏன் அப்படி. Why means ஏன், why so means ஏன் அப்படி. The next one, I will let you know, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். No means தெரியப்படுத்துதல். I will let you know, it's a future tense. So நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். You means உங்களுக்கு. I will let him know, which means நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் let him. Him means அவருக்கு. Here him means அவருக்கு. நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். The next one, let him know. அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். Let her know. அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்துங்கள். Then let it be, which means இருக்கட்டும். In Tamil, இருக்கட்டும். Let it be here. இங்கேயே இருக்கட்டும். Here means இங்கே. So let it be here. இங்கேயே இருக்கட்டும். The next one, let it go. அது போகட்டும். அது போகட்டும். Go means போகட்டும். The next one, let Priya go now. இப்போ பிரியா போகட்டும். Now means இப்போ. இப்போது. In Tamil, now means இப்போது. Let Priya go. பிரியா போகட்டும். The next one, let us learn. நாம் கற்றுக்கொள்வோம். Let's learn. நாம் கற்றுக்கொள்வோம். Let him learn. அவர் கற்றுக்கொள்ளட்டும். Let her learn. அவள் கற்றுக்கொள்ளட்டும். Then next one, let him try. அவர் முயற்சி செய்யட்டும். Try means முயற்சி செய்தல். Him means அவர். So let him try. அவர் முயற்சி செய்யட்டும். Let them read. அவர்கள் படிக்கட்டும். அவர்கள் படிக்கட்டும். Read means படித்தல். Let them read. அவர்கள் படிக்கட்டும். Let us talk about the issue. பிரச்சனையை பற்றி பேசலாம். Let us talk. நாம் பேசலாம். Let him talk means அவர் பேசட்டும். Let her talk means அவள் பேசட்டும். Let's talk means நாம் பேசலாம். About the issue. About means பற்றி. Issue means பிரச்சனை. So பிரச்சனையை பற்றி நாம் பேசலாம். The next one, let me help. அவருக்கு என்னை உதவி செய்ய விடுங்கள். Let me means என்னை விடுங்கள். Help means உதவி செய்தல். அவருக்கு என்னை உதவி செய்ய விடுங்கள். Let me help him. Him means அவருக்கு. Let me help her means அவளுக்கு. ஸோ அவளுக்கு என்னை உதவி செய்ய விடுங்கள். Let me help means என்னை உதவி செய்ய விடுங்கள். Let me help him. அவருக்கு என்னை உதவி செய்ய விடுங்கள். Let me help them. அவர்களுக்கு என்னை உதவி செய்ய விடுங்கள். The next one, do not let him come inside. அவரை உள்ளே வர விடாதீர்கள். Do not, it's a negative sentence. Don't let him, which means அவரை விடாதீர்கள். Come inside. Come means வருதல். Inside means உள்ளே. The next one, do not let him take without permission. Do not let him take. அவரை எடுக்க அனுமதிக்காதீர்கள். Take means எடுத்தல். So let him take. Do not, it's a negative. So அவரை எடுக்க அனுமதிக்காதீர்கள். Without permission, which means அனுமதி இன்றி. Permission means அனுமதி. Without permission means அனுமதி இன்றி. அனுமதி இன்றி அவரை எடுக்க அனுமதிக்காதீர்கள். The next one, do not let her weep or cry. Do not let her weep or else do not let her cry. Weep or cry, which means அழுதல். In Tamil, அழுதல். Do not let her, which means அவளை. அவளை அழ விடாதீங்க. Do not let him weep, which means அவரை அழ விடாதீங்க. Do not let them weep. அவர்களை அழ விடாதீங்க.
டோன்ட் லெட் அருண் டூ இட். அருணை அதை செய்ய விடாதே. டோன்ட் லெட் அருண் டூ. டூ மீன்ஸ் செய்தல். ஸோ டூ இட் மீன்ஸ் அதை செய்ய விடாதே. இட்ஸ் எ நெகட்டிவ். ஸோ டோன்ட் which means don't let. do it means அதை செய்ய விடாதே. don't let do it. அதை செய்ய விடாதே. don't let அருண் do it. அருணை அதை செய்ய விடாதே. don't let பிரியா do it. பிரியாவை அதை செய்ய விடாதே. The next one, let's wait here till he comes back. அவர் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருப்போம். let's wait here means இங்கேயே காத்திருப்போம். let's wait means நாம் காத்திருப்போம். here means இங்கேயே. till means வரை. he comes back அவர் திரும்ப வரும் வரை. come back means திரும்ப வருதல். he comes back அவர் திரும்ப வரும் வரை. she comes back means அவள் திரும்ப வரும் வரை. இங்கேயே காத்திருப்போம். The next one, let us be frank. வெளிப்படையாக இருப்போம். frank means வெளிப்படையாக இருத்தல். let us be frank means வெளிப்படையாக இருப்போம். The next one, will you let me know when he comes? அவர் வரும் பொழுது எனக்கு தெரிவிப்பீர்களா? will you let me know எனக்கு தெரியப்படுத்துவீங்களா? when he comes அவர் வரும்பொழுது. அவர் வரும்பொழுது எனக்கு தெரிவிப்பீர்களா or else தெரியப்படுத்துவீர்களா? bring me a glass of water. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. bring me means கொண்டு வாங்க. glass of water means ஒரு கிளாஸ் தண்ணீர். water means தண்ணீர். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வாங்க. the next one, don't look here and there. இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. here and there means இங்கேயும் அங்கேயும். here means இங்கே, there means அங்கே. here and there இங்கேயும் அங்கேயும். don't look means பார்க்காதீங்க. இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. டோன்ட் ஃபைட் வித் ஈச் அதர். ஒருவருக்கொருவர் சண்டை போடாதீங்க. ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடாதீங்க. டோன்ட் ஃபைட் மீன்ஸ் சண்டை போடாதீங்க. வித் ஈச் அதர் ஒருவருக்கொருவர். The next one, the sky is cloudy. வானம் மேகமூட்டமாக இருக்கு. the sky which means வானம். cloudy means மேகமூட்டம். வானம் மேகமூட்டமாக இருக்கு. the sky is clear now. வானம் இப்பொழுது தெளிவாக இருக்கு. now means இப்போது. sky is clear which means தெளிவாக இருத்தல். வானம் இப்போது தெளிவாக இருக்கு. clouds are moving faster. மேகங்கள் வேகமாக நகர்கின்றன. clouds means மேகங்கள். moving means நகருதல். faster means வேகமாக. மேகங்கள் வேகமாக நகர்கின்றன. The next one, I doesn't know what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. I doesn't know எனக்கு தெரியவில்லை. what he is doing அவர் என்ன செய்கிறார். I doesn't know what she is doing. அவள் என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. she is doing means அவள். so she means அவள். அவள் என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. do you have any questions which means உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா. questions means கேள்வி. do you have உங்களுக்கு. so உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளதா. So I hope this video is useful for you. If it is so, please click the like button, share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. Nandri.